சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதனால் உனக்கு ஏற்படும் துன்பங்கள் 1000 இருக்கலாம். ஆனாலும் அவ்வளவு நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு சக்தியால் தான் முடியும். அந்த இறை சக்தியால் தான் அது முடியும். ஆம் குழந்தையே, உயிர் போகக்கூடிய ஆபத்திலிருந்தும் மீட்டு கொண்டு வரும் சக்தி இறை சக்திக்கு மட்டுமே உண்டு. இதை ஒரு கதையாக கூறுகிறேன், முழுமையாக கேள், நன்றாக விளங்கும். பிரபல ஜோதிடர் ஒருவரிடம் ஒரு விவசாயி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து மிகவும் கவலையுடன் தனது ஜாதகத்தை எடுத்து வந்தார். அந்த ஜோதிடர் அவர் கூறும் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருந்ததாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் அவரிடம் வந்த அந்த விவசாயி, நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனை வேறு, எனக்கு 2 பெண் குழந்தைகள், அவர்களை எப்படி கரையேற்ற போகிறேன் என்று தெரியவில்லை, நான் நன்றாக வாழ ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று எனது ஜாதகத்தை பார்த்து கூறுங்கள் என்று அவரிடம் தனது ஜாதகத்தை கொடுத்தார். ஜாதகத்தை பார்த்த ஜோதிடருக்கு திக்கென்று வாரி போட்டது. இந்த ஜாதகத்தை நான் பார்த்து வைக்கிறேன், நாளை வந்து நீங்கள் பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்படியா, இப்பொழுது பார்த்ததற்கு நான் காசு ஏதாவது தர வேண்டுமா என்று கேட்டார். நாளை வரும்பொழுது கொடுங்கள் என்று கூறி வழி அனுப்பி வைத்தார் அந்த ஜோதிடர். அப்பொழுது ஜோதிடரிடம் பெண் குழந்தை வீட்டில் இருந்து வெளியே வந்து, ஏன் அப்பா பொய் சொன்னீர்கள், உங்களுக்கு அப்படி ஒன்றும் வேலை இல்லையே என்று கேட்டாள். அதற்கு அந்த ஜோதிடர், அம்மா, இந்த விவசாயிக்கு விதி இன்று இரவோடு முடியும், அந்த நிலையில் உள்ளது, அவர் நாளை உயிருடன் இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அது மிகவும் தெய்வ செயல், அதனால் தான் நான் அவரை அனுப்பி வைத்தேன் என்று வருத்தத்துடன் கூறினார். அங்கிருந்து சென்ற அந்த விவசாயி நேராக வீட்டிற்கு வயல் வரப்புகளில் சென்ற பிறகு மேகம் இருட்டி மழை வந்தது. அப்பொழுது அவர் ஓடி சென்று பாழடைந்த சிவன் கோயிலுக்குள் ஒதுங்கினார். அந்த சிவன் கோவிலானது சிதலம் அடைந்து இருந்தது. அதை பார்த்த அந்த விவசாயிக்கு மனம் வருந்தியது. நான் மட்டும் பணக்காரனாக இருந்திருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து விட்டு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்திருப்பேன் என்று மனதிற்குள் கனவு காண்பித்தார். அதை கண்களை மூடி அதை கற்பனையிலும் நினைத்து பார்த்தார். திடுக்கென்று கண் விழித்து பார்த்தார். அப்பொழுது ஒரு நல்ல பாம்பு அவர் தலைமேல் அவரை கொற்ற தயாராக இருந்ததை பார்த்த அந்த விவசாயி கோவிலுக்கு வெளியே ஓடினார். அந்த நொடி கோவிலின் மேல் இடி விழுந்தது. அந்த கோவிலே தரைமட்டமானது. அதை பார்த்த அந்த விவசாயி தலைக்கு மேல் இருந்த பாம்பை பார்த்த பதபதைப்பு நீங்குவதற்குள் இடி விழுந்ததை பார்த்து அப்படியே வீட்டிற்குள் சென்றார். மறுநாள் காலையில் விவசாயி அந்த ஜோதிடர் வீட்டிற்கு சென்றார். அவரை பார்த்த அந்த ஜோதிடக்காரர் திகைத்து போனார். நான் இவரை பற்றி கணித்தது தவறா என்று ஆச்சரியமும் திகைத்தும் போனார். எப்படி இது சாத்தியமாகும், இவர் எப்படி உயிர் தப்பினார் என்று அவரிடமே கேட்டுவிடலாம் என்று அவரிடம் கேட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கியது, இப்படி ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் மட்டுமே முடியும் என்று. எங்கோ படித்தது ஞாபகம் வந்தது. அவர் கனவு கண்டதை வைத்தே அவர் பிழைத்து விட்டார். நீங்கள் பிழைத்து வந்தது மறு ஜென்மம் என்று அந்த விவசாயியிடம் கூறினார். இதுதான் குழந்தை, இறைசக்தியானது எதையும் மாற்ற வல்லது. இறைவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இதை நீ முழுமையாக நம்பினால் ஒரு நொடி பொழுதில் அனைத்தும் மாற்றிட முடியும். ஆகவே இறை சக்தியால் முடியாதது இந்த உலகில் எதுவுமே இல்லை. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.